ஜல்லிக்கட்டு பிரச்சினைக்காக போராட்டம் நடத்துவதாக திமுக கூறுவது அரசியல் மோசடி என பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா விமர்சித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கான பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை குறித்த ஆய்வுக் கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு மீதான தடையை தமிழக அரசு கலாச்சார ரீதியாக அணுகியிருக்க வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்தார். ஜல்லிக்கட்டுக்கு நடத்துவது குறித்து வரும் 10 நாட்களுக்குள் அவசர சட்டம் வரும் என்ற நம்பிக்கை உள்ளதாக கூறினார். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வலியுறுத்தி திமுக நடத்தவுள்ள உண்ணாவிரத போராட்டம் அரசியல் மோசடி என்றும் குற்றம் சாட்டினார். கருணாநிதியும் ஸ்டாலினும் உண்ணாவிரதம் இருந்தால் அவர்களை எதிர்த்து உண்ணும் போராட்டம் நடத்துவேன் என்றும் ஹெச் ராஜா தெரிவித்தார். ஸ்டாலின் போன்றவர்கள் உண்ணாவிரதம்னு அது கருணாநிதியா இருக்கட்டும் ஸ்டாலினா இருக்கட்டும் இருந்தா எதிர்த்து நான் உண்ணாவிரதமே உட்காருவேன். மிகப்பெரிய அரசியல் மோசடி இது. இந்த சட்டத்தை 2011 அதுல பெர்ஃபார்மிங் அனிமல் லிஸ்ட்ல புல்ல கொண்டு வரும்பொழுது கருணாநிதி ஸ்டாலின் எங்க போனாங்க? இளங்கோவன் எங்க போனார்? இவர்களெல்லாம் அரசியல் மோசடி பேர் வழிகள். தமிழ் மக்கள் இம்மாதிரியான ஆட்களை ஒட்டுமொத்தமா அரசியல் களத்திலிருந்தே தூக்கி எறியணுங்கிறேன்.